அடுத்ததாக நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேந்தர் ஐயா அவர்கள் இங்கே வாழ்த்துரை வழங்கி கௌரவிப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் ரெட் கிராஸ் சங்கத்தின் சார்பாக, காட்பாடி வட்டக்கலை சார்பாக தமிழக அரசின் தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற திரு குமரன் சீனிவாசன் அவர்களுக்கு நடைபெறுகின்ற இந்த பாராட்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற திரு ஜனார்தனன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய திருமதி விஜயலட்சுமி அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற வேலூர் மாநகராட்சியின் துணை மேயர் திரு சுனில்குமார் அவர்களே, மாநகர மாமன்ற உறுப்பினர் திரு சரவணன் அவர்களே, திருமதி மயிலாம்பிகை குமரகுரு அவர்களே, கலந்து கொண்டு உரையாற்றிய திரு KS ரவி அவர்களே, திரு சா குமரன் அவர்களே, திரு வி குமரன் அவர்களே, வருகை தந்துள்ள மாநில இந்திய மருத்துவ சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் டாக்டர் இக்ராம் அவர்களே, வருகை தந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆண்டுதோறும் தமிழக அரசு நம்முடைய மாவட்டத்திற்கு ஒருவரை தேர்ந்தெடுத்து அதில் தமிழ்ச்செம்மல் விருதை வழங்குகிறார்கள். அப்படி இந்த ஆண்டு இதற்கு முன்னாலே அந்த விருதை பெற்றவரும் இங்கே நம்மோடு இருக்கின்றார். திரு தமிழ்ச்செம்மல் இலக்கும்பதி அவர்கள், லட்சுமதி அவர்கள் ஏற்கனவே இதை பெற்றவர்கள். அவர் வாழ்த்தியது மிக மிக முக்கியமானது. இந்த தமிழ்ச்செம்மல் விருதை அளித்த தமிழக அரசுக்கும் அதனுடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும், தமிழ்துறைக்கும் தமிழ்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சீனிவாசன் அவர்கள் 47 ஆண்டுகள் ஒரே ஒரு இடத்துல வேலை பார்த்திருக்கிறார் என்பதே பெரிய விஷயம். ஏன்னா இப்போ யாரும் அது மாதிரி ஒரே இடத்துல இருப்பதில்லை. நான் பார்க்கிறேன், எங்களுடைய மாணவர்கள் 3 வருஷம் 5 வருஷம் இருந்தாலே பெரிய விஷயம், அடுத்த கம்பெனிக்கு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் திருமதி மயிலாம்பிகை அம்மா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த வீட்டு பிள்ளையாகவே மாறி டாக்டர் குமரகுரு அவரிடத்திலையும் திருமதி மயிலாம்பிகை அம்மை அவர்களிடத்திலையும் 47 ஆண்டுகளாக அந்த மருத்துவமனையில் பணியாற்றியது மிகவும் பாராட்டத்தக்கது. அவருக்கு பல்வேறு, ஒரு பக்கம் மருத்துவமனையை ஆட்சி செய்கின்ற ஒரு பணியாக இருந்தாலும் தமிழிலே வல்லவராக கவிதை எழுதியிருக்கின்றார்கள். ரெட் கிராஸ் என்பது உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு இயக்கம். நானும் ரெட் கிராஸில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே உறுப்பினராக இருந்தேன். அதற்கு பிறகு அதில் நான் கலந்து கொள்ளவில்லை. அது ஒரு உலகம் தழுவிய இயக்கம். உலக நாடுகள் எல்லாவற்றிலும் ரெட் கிராஸ் உண்டு. செஞ்சிலுவை சங்கம் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது. அது இன்றைக்கும் நம்முடைய ஊரிலே வேகமாக பணியாற்றுவது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதிகாரிகளும் அதில் கலந்து கொள்ளுகின்றார்கள். ஆனாலும் நம்முடைய நண்பர்கள் சில பேர் அதில் இருந்து மிகச் சிறப்பாக பணியாற்றுவது பாராட்டுக்குரியது. சீனிவாசன் அவர்கள் இந்த தமிழ் செம்மல் விருதுக்கு முழுவதும் தகுதியானவர். தமிழ் பற்றாளர், கவிஞர், எழுத்தாளர். இந்த சமுதாயத்தின் என்ன பணியாக இருந்தாலும் அதில் தன்னை ஈடுபடுத்தி கொள்பவர். இந்த ரெட் கிராஸினுடைய அடிப்படையே
மக்கள் சேவைதான். அதில் எந்த விதமான பேதமும் பாராமல் எல்லோருக்கும் சேவை செய்வதுதான் ரெட் கிராஸ் இயக்கத்தினுடைய அடிப்படை. அப்படி சீனிவாசன் அவர்கள் யார் என்று வித்தியாசம் பாராமல் அனைவருக்கும் பணியாற்றுவதும் இந்த ரெட் கிராஸ் சங்கத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அதற்கு பணியாற்றுவது மிகுந்த பாராட்டத்தக்கது. அதுவும் நம்முடைய ஊருக்கு அது மிக மிக தேவை. ஒரு காலத்தில் காட்பாடி தனியாக இருந்தது, உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்பொழுது வேலூர் மாநகராட்சியோடு சேர்ந்து விட்டது. இங்கே வேலூர் பொறியியல் கல்லூரியாக 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கே வந்து துவங்கிய போது வேலூர் மாநகராட்சி கிடையாது, அது ஒரு பேரூராட்சி. பேரூராட்சி தான் 3 பேரூராட்சிகள், காட்பாடி ஒன்று, தாராபடவேடு ஒன்று, கழிஞ்சூர் ஒன்று, 3 தனித்தனியாக பேரூராட்சிகளாக இருந்தன. இன்றைக்கு அனைத்தும் சேர்த்து நாம் மாநகராட்சியில் சேர்ந்து வேலூர் மாநகராட்சியாக மாறிவிட்டோம். காட்பாடி எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை நான் பார்க்கின்றேன், நீங்களும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் இந்த பக்கம் பொண்ணே கொடுக்க மாட்டார். ஏன்னா அங்கே இந்த ஊரில் தண்ணி பிரச்சனை, வேலூரில் தண்ணி பிரச்சனை கிடையாது, காட்பாடிக்கு போனால் தண்ணி கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி இங்கே கடைகள் எல்லாம் கிடையாது, எல்லாம் வேலூருக்கு போய் தான் வாங்கி கொண்டு வர வேண்டும். அப்படி இருந்த காரணத்தினால கொஞ்சம் வசதியானவர்கள்லாம் எதுக்கு பெண்ணை கொண்டு போய் காட்பாடியில் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்த நிலை மாறி இன்றைக்கு அவ்வளவு பேரும் காட்பாடிக்கு வருகின்ற அளவுக்கு காட்பாடி வளர்ந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதில் நம்முடைய மாநகராட்சியினுடைய துணை மேயர் அவர்களும் இந்த பகுதியை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். நம்முடைய கவுன்சிலர்களும் சிறப்பாக பணியாற்றுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த பகுதி வளர ஆரம்பித்து விட்டது, பொருளாதார ரீதியாக வளர ஆரம்பித்து விட்டது, கல்வி ரீதியாக வளர ஆரம்பித்து விட்டது. இந்த மாவட்டமே வளர வேண்டும். இதற்கு முன்னாலே குறிப்பிட்டதைப் போல நம்முடைய வடார்காடு மாவட்டம் இன்றைக்கு 4 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு விட்டன. வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை என்று 4 மாவட்டங்களாக பிரிந்தாலும் இன்னும் நாம் வடார்காடு மாவட்டமாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன். காரணம், உயர்கல்வியிலே இந்தியா பின்தங்கிய நாடு. ஆனால் மாநிலத்தை பார்க்கும் பொழுது தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. ஆங்கிலத்தில் GER என்று சொல்வார், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. 18 வயதில் இருந்து 23 வயது வரை உள்ளவர்கள் உயர்கல்வி பெற தகுதி பெற்றவர்கள் என்று பெயர். அதில் எவ்வளவு பேருக்கு உயர்கல்வி கிடைக்கிறது என்பதை வைத்துத்தான் இந்த GER கணக்கிடப்படும். அப்படி பார்த்தோமானால் இந்த நாட்டில் அந்த வயதில் இருப்பவர்களுக்கு 28% பேருக்குத்தான் உயர்கல்வி கிடைக்கிறது. அது வளர்ந்த நாடுகளில் 60%இலிருந்து 100% வரை இருக்கின்றது. அமெரிக்காவிலே அது 88%, ஜெர்மனியிலே 75%, சில நாடுகள் 100க்கு 100% கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவும் தென்கொரியாவும் 100க்கு 100 பேருக்கு உயர்கல்வி கிடைக்கிறது. இந்தியாவை பொறுத்தமட்டில் 28 இருந்தாலும் தமிழ்நாடு முதலிடத்திலிருந்து கிட்டத்தட்ட 50% பேருக்கு உயர்கல்வி கிடைக்கிறது. அதுக்கு அடுத்து கேரளா இருக்கிறது. அதனால் இதில் அரசாங்கத்தின் பங்கு என்ன என்று நான் எப்பொழுதுமே பார்ப்பது உண்டு. உயர்கல்வி என்பது நம்முடைய நாட்டில் வெறும் பெற்றோர்களை நம்பித்தான் இருக்கிறது. அரசாங்கம் செய்வது மிக மிக குறைவு. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், VIT வேலூர் வளாகத்தில் 44,000 மாணவிகள் படிக்கிறார்கள். அதில் 4,000 பேர் PhD படிப்பவர்கள், ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ். அவர்கள் சம்பளம் கட்டுவதில்லை, நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம், ஸ்டைஃபண்ட் கொடுக்கிறோம். மாதம் 35,000 ரூபாய் அவர்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்கிறோம். 4,300 பேர். அநேகமாக இந்தியாவில் எந்த பல்கலைக்கழகத்திலும் 4,300 மாணவர்கள் கிடையாது, ரிசர்ச் மாணவர்கள் இங்கே தான் இருக்கிறார்.
மிச்சம் இருக்கிற இந்த 40,000 பேர் பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் படிப்பவர். இதில் எவ்வளவு பேருக்கு அரசு உதவி கிடைக்கிறது? எல்லா மாநிலத்திலிருந்தும் இங்கே வந்திருக்கிறார்கள். இதில் மத்திய அரசில் இருந்தும் மாநில அரசுகளிலிருந்து எவ்வளவு பேருக்கு உதவி கிடைக்கிறது என்ற கணக்கை பார்த்தால் 700 பேருக்கு கிடைக்கிறது. அதுவும் முழுவதாக ஒரு பகுதி. 40,000 பேரில் அரசாங்க உதவி கிடைப்பது 700 பேருக்குத்தான். இதுதான் இந்தியாவில் உண்மை. கொஞ்சம் அரசு கல்லூரியாக இருந்தால் இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கும். இது மாற வேண்டும். இது மாற வேண்டுமானால் மக்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வர வேண்டும். இதுவரையில் இலவச கல்வி வேண்டும் என்று யாரும் கேட்டதும் இல்லை. இலவச வேட்டி, சேலை, கிரைண்டர், மிக்சி கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே தவிர இலவச கல்வி கொடுக்கிறோம் என்று அரசியல் கட்சிகளும் சொல்வதில்லை. அதற்கு காரணம், கல்வியை கொடுத்தால் ஓட்டு வராது என்று அவர்கள் நினைக்கிறார். கையிலே காசு கொடுத்தால் ஓட்டு வரும், கல்வி கொடுத்தால் ஓட்டு வராது. இது மாற வேண்டும். நாமும் வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்று எல்லோரும் பேசுகிறோம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ஒரு 10 ஆண்டு காலத்தில் இது $1 ட்ரில்லியன் எக்கானமியாக வளர்ந்துவிட வேண்டும், இன்றைக்கு இருப்பதைப் போல 3 மடங்கு வளர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதேபோல் மத்திய அரசில் இருப்பவர்களும் உடனடியாக $5 ட்ரில்லியன் அதற்கு பிறகு $10 ட்ரில்லியன் போக வேண்டும் என்றும் சொல்லுகிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், 10 லட்சத்தை 1 மில்லியன் என்று சொல்லுகிறோம். அதை போல 1000 மடங்கு சேர்ந்தால் 1 பில்லியன். அதை போல இன்னொரு 1000 மடங்கு சேர்ந்தால் 1 ட்ரில்லியன். இப்போது இந்தியாவினுடைய மொத்த வருமானம் $4.2 ட்ரில்லியன் டாலர் கணக்கில். உலகத்தினுடைய 5வது இடத்துல நாம் இருக்கின்றோம். மொத்த வருவாய் ஜிடிபி என்று சொல்லுகிறோம். அதை பார்க்கும்பொழுது அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கிறது, சீனா 2வது இடத்தில் இருக்கிறது, ஜெர்மனி 3ஆம் இடத்தில் இருக்கிறது, ஜப்பான் 4ஆம் இடத்தில் இருக்கிறது, நாம் 5வது இடத்தில் இருக்கிறோம். அதை பார்த்தால் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்ல, உலகத்தில் நாம் 193 நாடுகளில் 5வது இடத்தில் இருக்கிறோம் என்று. ஆனால் அது மட்டும் போதாது, தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் என்பதையும் பார்க்க வேண்டும். மாணவிகள் இது தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாடு வளர்ந்த நாடா இல்லையா என்பது எதை வைத்து பழக்கிறோம் என்றால், ஜிடிபியும் பார்ப்போம், பெர் கேபிட்டா இன்கமும் பார்ப்போம், தனிநபர் வருமானத்தையும் பார்ப்போம். நம்முடைய தனிநபர் வருமானம் இப்பொழுது $2,700. அதனுடைய ரேங்கிங் உலகத்தில் எப்படி 5வது இடத்தில் நாம் மொத்த வருமானத்தில் இருக்கிறோமோ, அது மாதிரி பெர் கேபிட்டா இன்கமுடைய ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 141வது இடத்துல இருக்கிறோம். அதை பார்க்கும்பொழுது வருத்தமாக இருக்கிறது. ஏன் இவ்வளவு கீழே இருக்கிறோம்? அதற்கு ஒரு முக்கிய காரணம் கல்வி இல்லாததும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாததும் ஒரு காரணம். இது மாற வேண்டுமானால் அரசுகள் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து கல்விக்கு செலவழிக்க வேண்டும். இந்த நேரத்திலே இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த மாவட்டத்தை ஒரு முன்மாதிரி மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி எடுத்திருக்கிறோம். அதில் நம்முடைய மயிலாம்பிகை அம்மையாரும் அந்த அறக்கட்டளையில் இருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டம், பழைய வடார்காடு மாவட்டம் 74 அல்லது 75 லட்சம் மக்களை கொண்ட மாவட்டம். இது நாம் கல்வியிலே பின்தங்கி, தமிழ்நாடு முன்னாலே இருந்தாலும் நம்முடைய வட மாவட்டங்கள், வடார்காடு, தென்னார்காடு, தர்மபுரி பின்தங்கிய மாவட்டங்கள் கல்வியில். காரணம், பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கின்றோம், கல்வியிலேயும் பின்தங்கி இருக்கிறோம். இப்பொழுதுதான் வளர ஆரம்பித்திருக்கிறோம். எப்படி இந்தியாவுக்கு பீகாரும் உத்தரப்பிரதேசமும் இருக்கிறதோ, அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வடார்காடு, தென்னார்காடு, தர்மபுரி இப்பொழுது 7 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு விட்டன. இது மாற வேண்டும். மாற வேண்டும் என்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக நம்முடைய மாவட்டத்தை மாற்றி காட்ட வேண்டும் என்றுதான் இந்த அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை ஏற்படுத்தி இதுவரை 10,000 பேருக்கு அதில் இருந்து கல்வி உதவித்தொகை வழங்கி இருக்கிறோம். அதில் 3/2 பங்கு மாணவிகள், பெண்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் உண்டு, கேட்ட காலம் உண்டு.
அது மாறிவிட்டது. எல்லோரும் அவர்களும் ஆண்களுக்கு சமமாக படிக்க வந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் படிப்பிலே அக்கறை காட்டுவது ஆண்களை விட அதிகமாக இருக்கிறது. நான் விஐடியில் பார்க்கின்றேன். மாணவிகளின் எண்ணிக்கை 1/3 தான், 30% தான் மொத்தத்தில் அவருடைய எண்ணிக்கை. ஆனால் நாம் அவர்களுக்கு விருதுகள் வழங்கும் பொழுது, பரிசுகள் கொடுக்கும்போது 2/3 அவர்கள் வாங்கி விடுகிறார். அப்படிப்பட்ட அளவுக்கு அவர்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதை நாம் பயன்படுத்தி இன்னும் அவர்களுக்கு முழுமையாக கல்வியை அளிக்க வேண்டும். அதற்கு அரசின் உதவி இருந்தால் இன்னும் சீக்கிரமாக செய்ய முடியும். நாம் இங்கே செய்வது அரசின் உதவியை எதிர்பார்க்காமல் நாம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே மயிலாம்பியம்மா அதையும் சொன்னார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை விஐடியில் பணியாற்றுகின்ற ஒரு 3000 பேராசிரியர்களும் ஊழியர்களும் அலுவலர்களும் ஒரு நாள் சம்பளத்தை வருஷத்திற்கு ஆமாம், ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நாள் ஊதியத்தை கொடுக்கிறார். ஒரு நாள் சம்பளம். போன ஆண்டு 94 லட்சம் ரூபா கொடுத்தார்கள். அது என்னுடைய பிறந்த நாளில் நான் அப்படியே அந்த அறக்கட்டளைக்கு கொடுத்து விடுகிறேன். அது போக மற்றவர்களும் தங்களுடைய உதவி செய்கிறார்கள். அதில் குமரன் நர்சிங் ஹோமும் நம்முடைய அம்மையார் அவர்களும் ஆண்டுதோறும் அதற்கு உதவி செய்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் குமரகுரு அவர்கள் உடல்நிலை சரியில்லை, இல்லையானால் நிச்சயமாக இன்றைக்கு அவரும் இங்கே வந்திருப்பார்கள். அவரும் இதில் அக்கறை காட்டி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற எல்லோரையும் வேண்டி கேட்டுக்கொள்வது, இந்த அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை முழுமையாக வெற்றி பெற வேண்டும். நம்முடைய மாவட்டத்தில் யாரும் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்று விடாமல் ஏதாவது ஒரு டிகிரி அல்லது டிப்ளமோ அவர்கள் பெற வேண்டும். அதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். காசு இல்லை என்ற காரணத்தினால யாரும் நின்று போகக்கூடாது. உங்களுக்கு தெரியும், 10ஆம் வகுப்பில் பாஸ் பண்ணால் பொண்ணை 11, 12க்கு அனுப்புவாங்க. ஃபெயிலானால் அனுப்ப மாட்டாங்க. பாஸானா காலேஜ், ஃபெயிலானா மேரேஜ்னு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் 15, 16 வயசு 17 வயசுலேயே நடக்கும். அதற்கு காரணம் அவர்களுக்கு உயர்கல்வி கொடுக்காது தான். அது மாற வேண்டும். அதை மாற்றுவதற்கு நம்மால் முடியும். இதற்கு பெரிய வசதியானவர்கள் என்று தேவையில்லை. சாதாரணமாக இருப்பவர்கள் கூட ஒரு நாள் சம்பளத்தை, ஒரு நாள் ஊதியத்தை கொடுத்தால் எல்லோரையும் படிக்க வைத்து முடியும். ஒரு காலத்தில் ஒரு மன்னன் கவிஞனாக இருந்தான். அதிவேர ராம பாண்டியன்னு பேர். அதிவேர ராம பாண்டியன் தான் சொன்னார், ஏழைகளை பார்த்து சொன்னார், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது படிக்கவை என்று அன்றைக்கே சொன்னார். பின்னாலே வந்த பாரதியார் கொஞ்சம் வசதியானவர்களை பார்த்து சொன்னார். நம்ம ஊரில் கொஞ்சம் வசதி பணம் அதிகம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு கொடுப்பாங்க, சத்திரத்துக்கு கொடுப்பாங்க. அதனால்தான் பாரதியார், அவரும் ஒரு பக்திமான் தான், ஆனாலும் பாரதியார் சொன்னால், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அங்கு யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று குறிப்பிட்டார்கள். அதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்மால் எவ்வளவு முடியுமோ அதை இந்த ஏழைகளுக்காக கொடுப்போம். நாம் இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரி மாவட்டமாக, இந்த மாவட்டத்தில் படிக்காதவர்களே கிடையாது, அதே போல் ஏழைகளே இல்லை என்று மாற்றுகின்ற ஒரு பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். அதில் ரெட் கிராஸ் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். குமரன் அவர்களுக்கு தமிழக அரசு இந்த விருதை, தமிழ்ச்செம்மல் விருதை கொடுத்தது மிக மிக பொருத்தமானது. அது அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது, இந்த மாவட்டத்திற்கே மகிழ்ச்சி தரக்கூடியது. அதற்காக மறுமுறையும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து, நம்முடைய சீனிவாசன் அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் மிக சிறப்பாக பாராட்டுரை வழங்கி சென்றிருக்கின்றார்கள். ஒரு அற்புதமான ஒரு வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் உயர்கல்வி, 10வது 12வது படிச்சுட்டா நின்றுணும் அப்படின்றது இல்லாமல் அனைவரும் உயர்கல்வி பெற வேண்டும். அதற்கு விஐடி பல்கலைக்கழகத்தில் இயங்குகின்ற
அனைவருக்கும் உயர்கல்வி திட்டத்தின் வாயிலாக செயல்படுத்த உள்ளோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாமும் அனைவருமாக மனமுவந்து அந்த திட்டத்திற்கு நிதியுதவி அளிப்போம். நம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை உயர்கல்வி பெறச் செய்வதற்காக பாடுபடுவோம் என்ற ஒரு உறுதிமொழியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூற வருகிறார் பொருளாளர் வி. பழனி அவர்கள். கரெக்டு மன்னிக்கணும். ஏற்புரை வழங்க வருகிறார் நமது குமரன் ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர் விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஏற்பரை முடிச்சது. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, அவர் ஏற்புரை கொடுத்துட்டு விற்பாடு போட்டிங்கன்னா ரைட்டு. அவர் ஏற்புரை 2 நிமிஷம் தான் சொல்ல போறாரு, அதுக்கப்புறம் போட்டுடலாம். வேந்தர் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், இங்கு எங்கள் அழைப்பை ஏற்று இந்த பாராட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் ஒரு பொன்னான நாள். என்னை பொறுத்தவரை இது ஒரு சிறந்த நாளாக நான் கருதுகிறேன். தமிழ்நாடு அரசின் தமிழ்ச்செம்மல் விருது பெற்றமைக்காக இந்தியன் ரெட் கிராஸ் சங்கத்தின் சார்பில் எனக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று சொன்னபோது, நாங்கள் வேந்தர் அவர்களை சென்று பார்த்தபோது அவர்கள் தேதி கொடுத்து அதற்கு தகுந்தாற்போல் இன்றைக்கு பல்வேறு அலுவல்கள் இருந்த பொழுதும் அவர்கள் இன்றைய தினம் இங்கு வந்து என்னை வாழ்த்தியதற்கு முதற்கண் என்னுடைய மனமுந்த நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற மற்றொரு கவிஞர் சிம்மக்குரலோன் வாரியார்தாசன் என்று அனைவரால் புகழப்படும் லக்ஷ்மிபதி அவர்கள், முன்னாள் மாவட்ட பதிவாளர் அவர்கள் வாழ்த்துரை வழங்க மற்ற சங்கங்களுக்கு அவர் இலக்கிய மன்றங்களுக்கு மட்டும்தான் செல்வார். அவரை அணுகிய பொழுது வந்து நான் வாழ்த்துரை வழங்குகிறேன், பாராட்டுகிறேன் என்று மனமுந்து தெரிவித்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எங்களுடைய டாக்டர் குமரகுரு அவர்கள் வயது முதிர்வின் காரணமாக இன்றைய தினம் அவரால் வெளியில் அவ்வளவாக வருவதில்லை. அதற்கு பதில் வேறொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருந்த அம்மா மயிலாம்பிகை அம்மா அவர்களை இந்த விழாவிற்கு சென்று வர சொல்லி காலையில் அவர் கூறினார்கள். அவ்வாறே இன்னொரு விழாவையும் முடித்து கொண்டு இங்கே வந்திருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாமன்ற உறுப்பினர் டீட்டா சரவணன், காட்பாடி ஓபிசி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் திரு KS ரவி மற்றும் இங்கே வாழ்த்துரை வழங்கிய அனைவருக்கும், குறிப்பாக வரவேற்புரை நல்கிய R. விஜயகுமாரி
எங்கள் துணைத் தலைவர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு அலுவல்களுக்கிடையே வேறு ஒரு முக்கியமான அலுவலுக்கு கூட்டத்துக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருந்த பொழுதும் எங்களுக்கு மதிப்பளித்து இவ்வளவு நேரம் இங்கு இருந்து எங்களை வாழ்த்தி எங்களை வழிநடத்தி வரும் எங்கள் வேலூர் மாநகராட்சி துணை மேயர் திரு எம் சுனில்குமார் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்தியன் மருத்துவ சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் என்னுடனே எனக்கு வழிகாட்டியாக இருந்து எல்லா பொது சேவைகளிலும் தன்னை இணைத்து கொண்டு இருப்பவர் டாக்டர் ஆமு இக்ரம் அவர்கள் இன்று வருகை புரிந்து பாராட்டி எனக்கு வீரவாள் அளித்ததற்கு என்னுடைய மனமுவந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதுக்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த விருது அளித்ததன் மூலம் இன்னும் என்னுடைய சேவை பன்மடங்கு அதிகரிக்க வேண்டும், இன்னும் நான் நன்றாக உழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விருது வழங்கியதாக நான் கருதி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து என்னை பாராட்டி அமைந்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். முதலாவதாக நமது வேந்தர் அவர்கள் பாராட்டி கௌரவித்திருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து காட்பாடி ரெட் கிராஸ் சங்கத்தின் சார்பாக அவருக்கு விருதினை வழங்கி இங்கே கௌரவிக்கின்றோம். வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.